guys, welcome to Via Creations. இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரீன் சிக்கன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது 1/4 கிலோ வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் எடுத்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கருவேப்பிலை தேவைப்படும், புதினா தேவைப்படும், மல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், லெமன் தேவைப்படும். இதை வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி இந்த க்ரீன் லீவ்ஸ்லாம் இருக்குல்ல, கருவேப்பிலை, மல்லி, புதினா, கொத்தமல்லி, அது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். இதோடு நம்ம தேவைப்பட வேண்டியது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, தயிர் வந்துட்டு ஒரு 1/4 கப் தேவைப்படும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நம்ம இதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அரைச்சி பேஸ்ட் பண்ணி வந்துடலாம். ஓகேங்களா? 4 கிலோ சிக்கன் அளவுக்கு நம்மளுக்கு 1 கட்டு அளவு கொத்தமல்லி, 4-5 ஈர்க்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இதுவே வந்துட்டு போதுமானதாக இருக்கும். இது எல்லாமே கொத்தமல்லியோட தண்டு வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய சேர்க்கலை, பாதியெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடும். ஓகேங்களா? நம்ம அந்த புதினா, மல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு க்ரீன் கலரில் பேஸ்ட் வந்துருச்சு. பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சா? அதோடு வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு தயிர் வந்துட்டு வீட்டில் ஊற ஊற்றி வச்சது, 1/4 கப் அளவுக்கு தயிர். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நல்ல கையால் வந்துட்டு பிசறணும். இதுவே வந்துட்டு ஒரு க்ரீனிஷ் கலர் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். கலர் பொடி எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. பட் பொரிக்கும் போது வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகும், ரொம்ப இல்லை. ஓகேங்களா? ஸோ இதோட இப்போ நம்ம உப்பு சேர்த்து கலந்துருவோம். ஓகேங்களா? உப்பு வந்துட்டு நமக்கு தேவையான அளவு, அதாவது நம்ம சிக்கனுக்கும் ப்ளஸ் வந்துட்டு இந்த சட்னிக்கும் சேர்த்து வந்துட்டு நம்ம போட்டு கிளறி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இது என்ன பண்ணணும்னா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த போன்லெஸ் சிக்கனை நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 1/4 கிலோ இருக்கும். நல்லா ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நல்லா வந்துட்டு ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்து ஒரு 1/4 மணி நேரம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வச்சு எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம கொஞ்சம் லெமன் ட்ராப்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு பிழிஞ்சுக்கணும். க்ளோஸ் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருவோம். ஓகேங்களா? அடுப்பில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பில் பேன் வச்சு ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, பேன் வாஷ் பண்ணிவிட்டு வச்சாச்சு. இப்போ வந்துட்டு சட்டி ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்துட்டு நல்லா லைட்டாக ஹீட் ஆகட்டும். நம்ம சிக்கனை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம சிக்கனை வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு போட்டு பொரிச்சு எடுக்கலாம். சிம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம், சிம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம காய வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ சிக்கன் வந்துட்டு இங்கே ஃப்ரை ஆகும்போதே நல்ல புதினாவோட வாசனை வந்துட்டு கம்மன்னு இருக்குது. ஏதோ வந்துட்டு நம்ம இந்த பிரியாணி செய்வோம்ல அந்த ஃபீலிங்கில் இருக்குது அந்த புதினா மல்லி வாசனை வந்துட்டு எண்ணெயில் பொரியிருக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஓகேங்களா? ஸோ ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். திருப்பி போட்டு அந்த சைடு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகணும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1/4 மணி நேரம் நஷ்டம் ஆகும். 2 பேட்ச் போட்டு முடிக்கிறதுக்கு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் நஷ்டம் ஆகும். ஓகேங்களா? ஸோ நல்லா பொரியட்டும். இதை வந்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நல்லா திருப்பி விட்டாச்சு. சிக்கன் வந்துட்டு வெந்தது வந்துட்டு உங்களுக்கே தெரியும் விசிபிளாக பார்க்கும்போது. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்துட்டு 2 சைடுமே ஃப்ரை ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு எடுத்துடலாம், ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அழகாக தெரியுது. பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் எந்த இதுவுமே நம்ம வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக கலர் எதுவுமே சேர்க்கலை, அழகாக க்ரீனிஷாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்களும் வீட்டில் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்லை இனிமேல் தான் ட்ரை பண்ண போகிறீங்களா அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா டேஸ்ட்டு?
அந்த க்ரீனிஷ் கலர் வந்துட்டு ஃப்ரை பண்ணக்கப்புறமே நம்மளுக்கு தெரியுது. நெக்ஸ்ட் செம்ம ஃப்ளேவர்ஃபுல், அடிச்சுக்கவே முடியும் அந்த டேஸ்ட்டை. இந்த க்ரீனிஷ் கலர் அப்படியே இருக்குது. தயிர் சேர்த்துருக்கனால இந்த சிக்கன் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. எண்ணெயும் அதிகமாக வந்துட்டு இதுக்கு தேவைப்படலை. சில்லி சாஸில் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.